அன்பான மிதுன ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, பணவரவு, எதிர்காலம், திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை, வேலை, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுசாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். நுணுக்கமான விஷயங்களில் அசாதாரணமாக செயல்படுவீங்க. உங்களுடைய பலத்தை பலவீனமாகவும் பலவீனத்தை பலமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஏப்ரல் 6ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. அங்கு நீச்சமும் அடையிறாங்க. உங்களுடைய சொந்த வீட்டிற்கும் 4வது இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது உங்களுக்கு ஒரு விதமான யோகத்தை கொடுக்க போகுது. அது மட்டுமல்லாமல் மார்ச் 27ஆம் தேதிக்கு பிறகு மேச ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. இது உங்கள் ராசிக்கு 5, 12 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய தொழில் மற்றும் வருமானத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீன ராசிக்கு வரப்போகிறாரு. செவ்வாய் 6, 11 இடங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதால அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது உங்களுடைய தொழில் வளர்ச்சி, வேலை உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை நம்ம செய்யணுமா, பேசாமல் சுயமாக ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனாலேயே துணிஞ்சு சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க வீண் பழிக்கு ஆளாகிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கலாம். இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கணும். செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் குரு பகவான் புதனை பார்க்கறதால குருவினுடைய பார்வைக்கு பலம் அதிகம். எனவே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்லம் தேடி வரக்கூடிய திருமண வரன்கள், வேலை வாய்ப்பு மற்றும் புதிய உறவுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடந்தாலும் குரு வக்கரமாகி இருக்கிறதுனால சில இடங்களில் உங்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுல மனக்குழப்பங்கள் வரும். பிள்ளைகளால் கவலைகளும் வந்து சேரும். பழைய கடன்களை எல்லாம் அடைக்க புதிய யுக்திகளை எல்லாம் கையாளுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் அதிகமான செலவுகள் ஆகுது, விரயமாகுது அப்படின்னு ஒரு கவலை இருந்தாலும் அந்த விரயத்திற்கு தகுந்த வருமானம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் மற்றும் பணி இடத்துல வேலை மாற்றம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்ப சொத்துக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக பாக பிரிவினைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உயரதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்துக்குவாங்க. நீங்கள் கேட்ட சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக நிதி ஆதாரம் இல்லாததுனால சுயதொழில் பற்றி ஒரு யோசனையிலேயே இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல நிதி ஆதாரம் கிடைக்கும். சுயதொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. நண்பர்கள் மூலமாக நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியம் எல்லாமே நடக்கும். அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பு கிடைக்கும். அரசு வழியில் சாதகமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து முடியும். இதுபோல் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனராசியில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த 2 கிரகங்களும் குருவுக்கு பகை கிரகங்களாக இருக்காங்க. குருவோட வீட்டில் பகை கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களை தேடி தானாக பிரச்சனைகள் வரும். மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க போய் நல்லது செய்ய போய் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். உங்களுடைய தொழில் எதிரிகள் மற்றும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடிய சில நபர்கள் நீங்கள் முன்னேறக்கூடாது, உங்களுடைய நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவதூறுகளை ஏற்படுத்துகிற மாதிரியும், செய்யாத தப்பை செஞ்ச அப்படிங்கிற மாதிரியும், எங்கேயோ நடந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் உங்கள் மேலே குற்றங்கள் சுமத்தி
அதை சாதிக்கிறதுக்கும் தயாராக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தட்டி பறிப்பதற்கும் தயாராகவே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய சுய ஒழுக்கம் மற்றும் பேச்சில் கவனம் எப்பவுமே அவசியம். முடிஞ்ச வரைக்கும் தானுண்டு தாம் வேலையுண்டு அப்படின்னு நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகளோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குறிப்பாக பெற்றோர்கள்கிட்டையும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு உறவை சேர்க்கவும் ஒரு உறவை பிரிக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுனால எந்த இடத்திலும் கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கோபமே வந்தாலும் சற்று அமைதியாக போகிறது நல்லது. எதையும் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. பணவரவு மற்றும் எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவுகள் செய்வீங்க. அதற்கு தகுந்தபடி உங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீட்டில் நீங்கள் சேமிக்கவும் ஆரம்பிக்கணும். காதலிக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய பார்ட்னர் பேசாமல் இருந்திருப்பாங்க. உங்கள் மேலே சில இடங்களில் சந்தேகப்பட்டிருப்பாங்க. சின்ன சின்ன கோபம், சண்டை, சந்தேகம் இதுவெல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. சிங்கிளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய ப்ரப்போசல்கள் கிடைக்கும். அதிலும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான காதலை புரிஞ்சுக்க நேரம் எடுத்துக்குங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தலைவலி, சோர்வு மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதனால் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது, நீண்ட தூர பயணங்கள் போகிறதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. திருமணம் ஆகாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமைவதில் நிறைய தடைகள் இருந்திருக்கும். ஜாதகம் சரியில்லை, சொத்து இல்லை, சொந்த வீடு இல்லை, அரசு வேலை இல்லை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வாழ்க்கை துணை அமைகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மனசுக்கு நிம்மதி வேணும், சாந்தம் வேணும், முடிவெடுக்க முடியல, குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு கணபதி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி கிடைக்கும். தடைகள் நீங்கும். எத்தனை சவால்கள் இருந்தாலும் அதில் எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. உங்களுடைய இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்பு கூடிய விரைவிலே வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தங்களுடைய கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அரசு வேலை மற்றும் தனியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த பணிச்சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உடன் வேலை செய்யக்கூடியவங்கள்ட்ட குறைகளை சொல்லி மட்டம் தட்டுறதை விட பாராட்டி என்கரேஜ் பண்ணும் பொழுது உங்களுடைய தலைமை பண்பு சிறப்பாக இருக்கும். நிர்வாக திறமை மேம்படும். சில நேரங்களில் பண தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து விட்டு கையில் இருக்கக்கூடிய இருப்பை வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செயல்படணும். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மனக்குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் வரும். நீண்ட காலமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய உறவினர்கள் ஒன்றாக வந்து சேருவாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவாங்க. ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய வீடு அல்லது பழைய வாகனங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இது சொந்தமாக ஒரு பொருளை வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. தங்கம் மற்றும் ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் சுய தொழிலுக்கு அதிகமான கவனம் செலுத்தி முதலீடு மற்றும் சேமிப்பை நீங்கள் துவங்குனீங்கன்னா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் காத்திருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நல்ல நட்பு மற்றும் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய நல்ல சிந்தனைகளும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படக்கூடிய விவேகமும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகுது. உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சே உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாமே செஞ்சுருப்பாங்க. மற்றவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழி ஏற்றுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. சிலரை மாற்ற முடியாது, ஆனால் நம்மளை நாம் மாற்றிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நாம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.